அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எப்போ நஷ்டங்களே கொண்டு இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் திருமணம் தடைப்படுறது, குழந்தை பாக்கியம் தடைப்படுறது, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த நட்சத்திரங்களே கருத்தில் கொள்ளுங்க. ஒருவர் நட்சத்திரத்திலிருந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் அமைப்பில் வெற்றிகளை பெற முடியும், எந்தெந்த நட்சத்திரங்கள் அமைப்பில் தோல்வி ஏற்படும் என்பதை ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை முன்னோர்கள் தெரிவித்து வச்சிருக்காங்க. அதை அடிப்படையில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அமையும், கருத்தில் கொள்ளுங்க. இதில் சுபம் இருக்குது, அசுபம் இருக்குது, மத்திய இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. இது எப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் மிகவும் முக்கியம். ஒரு தொழில் ஆரம்பிக்கக்குள்ளேயா இருந்தாலும், ஒரு பெண் பார்க்க சென்றாலும் இல்லை மாப்பிள்ளை பார்க்க சென்றாலும் இது மிக முக்கியம், கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 19ஆம் நட்சத்திரமும் 10வது நட்சத்திரமும் 19ஆம் நட்சத்திரமும் எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நாளில் நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தாரை, கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியனாக வருவார். இது மத்தியம் சமபலம், நடக்கும் இல்லை நடக்காது, ரெண்டுத்திலும் தீர்மானிக்கக்கூடியது அமையும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உங்கள் நட்சத்திரத்திலிருந்து இந்த 11ஆம் நட்சத்திரம் 20ஆம் நட்சத்திரமாக வந்தால், அதாவது அந்த நாள் வந்தால் அது சம்பத்து தாரை, அதுக்கு அதிபதி புதன். இது சுபமான நாள், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உங்கள் நட்சத்திரத்திலிருந்து 12, 21 நட்சத்திரம் 12 இல்லைனா 21 அந்த நட்சத்திரம் வந்தால் இது விபத்து தாரை, அதுக்கு அதிபதி ராகு. இது அசுப பலனிலே நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் நான் லைட்டாக சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் நட்சத்திரம் 13, 22 நட்சத்திரமாக இருந்தால் அது சேமத்தாரை, அதிபதி குரு, சுபமே நடக்கும். அதே போல் 14, 23 நட்சத்திரமாக அமைந்தால் அது பிரித்திய தாரை, அதிபதி கேது, அசுப பலனே நடக்கும். அதே போல் 15, 24 நட்சத்திரமாக அமைந்தால் அது சாதகத்தாரை, சந்திரன், சுப பலன் நடக்கும். 16, 25 நட்சத்திரமாக அமைந்தால் பதத்தாரை, சனி, அசுப பலனே நடக்கும். 17, 26 நட்சத்திரமாக அமைந்தால் அது மைத்திரத்தாரை, மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். அதிபதி சுக்கிரன், பலன் சுமம். 18, 27 நட்சத்திரமாக அமைந்தால் அது பரம்பரை தாரை, அது செவ்வாய், அது மத்திய பலனே கொடுக்கும், கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் நட்சத்திரத்திலிருந்து அந்த நாளில் எந்த நட்சத்திரம் பாருங்க. இப்போ சொன்ன அமைப்பில் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை